ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நம்ம எப்படி ரிஸ்க் எடுக்கலாம் ட்ரேடிங்கில் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எல்லாருமே மோரோவர் ஆப்ஷன்ஸை தான் நம்ம ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் நிஃப்டி இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுவோம், நிஃப்டி பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி இண்டெக்ஸில். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியை வச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ எப்படின்றது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இருக்கிற ஒரு 100% கேபிட்டலில் ஒரு 10% இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதில் 1% மட்டும் லாஸ் ஆகாமல் லாஸ்க்கு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க அப்படின்றது தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக எப்படி கொண்டு வரதுன்றது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது போக ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, என்ட்ரி இதுதான், எக்ஸிட் இதுதான், டார்கெட் இது தான் அப்படின்னு ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும், அதுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரியலாக எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ செக் பண்ணலாம். இன்றைக்கி டேட்டில் வந்து பிஃபோர் கொஞ்ச நாள் முன்னாடிலாம் இப்போது ஒரு 5000 8000 இல்லைனா 10,000க்குள்ளே இருந்தாலே நம்ம ட்ரேட் பண்ண முடியும் ஆப்ஷன்ஸில். பேங்க் நிஃப்டியோட ப்ரீமியம் வந்து அவ்வளோ கம்மியாக இருந்தது. இப்போது அந்த ப்ரீமியம் எல்லாமே டபுள் ஆகிடுச்சு. இப்போது ஒரு பேங்க் நிஃப்டியில் நீங்கள் அட் த மணியில் நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணணுன்னா மினிமம் 15,000 இருக்கணும். அப்போது நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருந்தால் நமக்கு வந்து கரெக்டான ஒரு ட்ரேட் எடுக்க முடியும், லாஸ் ஆனாலும் சரி ப்ராஃபிட்டில் இருந்தாலும் சரி. அப்போ நமக்கு மினிமம் ஒரு 40,000 நம்ம அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம ட்ரேடிங் பண்ண முடியுன்ற சுச்சுவேஷனுக்கு இப்போ செபி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நியூ ரூல்ஸ் எல்லாமே வந்திருக்கு, மந்த்லி எக்ஸ்பைரி ஆகிருக்கு, எல்லாமே இப்போ மாறி இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து ஒரு லாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15,000 மினிமம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ அதனால் நான் 40,000 வந்து கேபிட்டல் நீங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு ஒரு லாட் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதில் எப்படி வரும் அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ பார்க்கலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்றது இப்போ பார்க்கலாம். இப்போது நம்ம கிளியராக ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். எப்படின்னா, ஒரு பேங்க் நிஃப்டியில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்மளால் ஒரு என்ட்ரியில் கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரீ பிளான்டும் ஒரு டார்கெட்டும், என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எந்த டைம் பண்ணணும் எப்படின்றது ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதில் வந்து லீஸ்ட்டாக ஒரு 30 பாயிண்ட்ஸ், 50 பாயிண்ட்ஸ், 100 பாயிண்ட்ஸ் அதுக்கான ப்ரைஸஸை நான் வந்து கோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பேங்க் நிஃப்டி வந்து ஒரு லாட் வந்து 15 குவான்டிட்டி வரும். ஸோ அந்த இது கணக்குப்படி நம்ம 30 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கோன்னா, 30 பாயிண்ட்ஸ் நம்ம கவர் பண்ணுறோன்னா அது எவ்வளோ வருன்றதுக்கான அமௌண்ட் 450 வரும். ஸோ நம்ம வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணுறோம் அப்படின்னா 450 ருபீஸ் தான் நமக்கு ப்ராஃபிட் வரும். இதுவே நம்ம பிஃபோர்லாம் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு 8,000 ஒரு 5,000 இருந்தாலே வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும். அதோட ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ஒரு லாட் 2 லாட் 3 லாட்டுன்ற மாதிரி வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி ரேஞ்சில் 15,000 இருந்தால் மட்டும்தான் ஒரு லாட்டே வாங்க முடியுன்றபோது ப்ராஃபிட்டும் இந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ ஒரு 450 வருது, 30 பாயிண்ட்ஸ் நம்ம கவர் பண்ணுறோன்னா, 50 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணுறோன்னா 750 ருபீஸ் வரும். ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்ம கவர் பண்ணுறோன்னா 1,500 ருபீஸ் வரும். ஒரு 1,500 ருபீஸ் ஒன் டே ப்ராஃபிட்ன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயந்தான், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ்க்கு கரெக்டான விஷயமும் கூட. ஸோ ஒரு ஒன் டே வந்து 1,500 ப்ராஃபிட் எடுக்குன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயந்தான். நம்ம ஒரு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு அந்த 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி அந்த சேலரி நம்ம வாங்கணுன்னா அதுக்கு நமக்கு நிறையா ஸ்கில்ஸ் வேணும், எல்லாமே வேணும். அது ரொம்ப எஃபர்ட் போட்டு நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த இதை நம்ம ஒரு ட்ரேடிங்கில் ஒரு ½ நம்ம அதை எடுக்க முடியும்னா அதுக்கு நம்ம நிறைய நாலேஜும் வேணும். ஸோ இதையும் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இதில் வந்து நம்ம எப்படின்னா, நம்ம இதே சேம் எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்க போகிறோமோ அதை தான் நம்ம ஸ்டாப் லாஸாக வைக்க போகிறோம். எல்லாருமே நம்ம சொல்கிறது தான் 1:2 ரேஷியோ அப்படின்றது தான். 1:2 ரேஷியோ நம்ம எவ்வளோ இப்போது 100 பாயிண்ட்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோன்னா நம்ம அதில் வந்து ஒரு நிமிஷம் ஓகே
இப்போ நம்ம 100 பாயிண்ட்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம்னா 50 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வைக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம லீஸ்ட் ஒரு நம்மளோட லாஸை நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ நமக்கு வந்து இப்போது 450 ருபீஸ் நம்ம 30 பாயிண்ட்ஸ் போகுதுன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 30 பாயிண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். 450 ருபீஸ் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒரு ட்ரேடுக்கு வந்து நான் 450 ருபீஸ் மட்டும்தான் நான் வந்து லாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், என்னோடய லாஸை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் மெயின் விஷயம். இப்போது இந்த கேண்டிலில் க்ரீன் கேண்டிலில் நம்ம டவுன் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு செல்லிங் எடுக்கிறோன்னா இதில் இது என்ன ஆயிருக்குன்னா விக் வச்சு கீழே வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி க்ரீன் கேண்டிலாக மாறியிருக்கு. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருந்தோன்னா இதுலேருந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டார்கெட் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 1:2 ரேஷியோ வைக்கிறேன். இந்த டார்கெட் நமக்கு ரீச் ஆகுன்றதுக்கு நம்ம உள்ளே வரோன்னா இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்போம். ஆனால் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த 450 ருபீஸ் தான் நம்ம வைக்க போகிறோன்னா அதுக்கான 30 பாயிண்ட்ஸ் இது வந்து மோரோவர் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், அந்த 30 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கு மேலே போகும்போது நமக்கு லாஸ் வந்து ஆகாது. அந்த 450யோட நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு டார்கெட் கரெக்டாக ரீச் ஆக ஆரம்பிக்குதுன்னா நம்ம டார்கெட் வந்து ரீச் ஆகிட்டே வரும். ஸோ நம்ம வந்து ப்ராஃபிட் சைடு வரும். நம்ம அது க்ளோஸ் பண்ணுறது வந்து டார்கெட்டை நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோன்னா ஸ்டாப் லாஸை சேஞ்ச் பண்ணி அதை நம்ம மூவ் பண்ணி இந்த என்ட்ரி பிளேஸில் நம்ம கொண்டு வரணும். ஸோ ப்ராஃபிட் வந்துகிட்டு இருக்கும்போது அதே இதை நம்ம டார்கெட் கிட்ட போகும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். எப்போ ரிவர்ஸ் ஆகுன்றது தெரியாது. ஸோ நம்ம இந்த ஒரு கேண்டிலே நம்ம ப்ராஃபிட்டும் பண்ண முடியும். இன்கேஸ் நம்ம டார்கெட் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னும்போது நம்ம டார்கெட் வந்து இவ்வளோ தூரம் வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கும் போது இந்த டார்கெட் லெவல் வச்சுருக்கோம் அப்படின்னும்போது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸை ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கிட்டே வரணும். ஸோ நம்மளோட லாஸை வந்து 450 30 பாயிண்ட்ஸ் தான் என்னோடய லாஸ்னான்றது ஒரு ட்ரேடில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு டார்கெட் ரீச் ஆகலை, ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா கூட நமக்கு அந்த 450 தான் லாஸ் ஆகிருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 2 ட்ரேடு 3 ட்ரேடுன்றது நம்ம பிளான்னா நீங்கள் இந்த ஒரு ட்ரேடை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, லாஸில் புக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்க. மார்க்கெட் வந்து மேலே தான் போகும் அப்படின்றதுக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இந்த கேண்டில்லேருந்தே வைக்கலாம். ஸோ ஒன் 1:2 ரேஷியோவில் வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட இதில் 450 நமக்கு லாஸுன்றதை நம்ம வச்சுட்டு அடுத்த ட்ரேட் நம்ம எடுக்கிறோன்னா நம்ம டார்கெட் 900 ரீச் ஆகிடுச்சுன்னா நம்ம லாஸ்ட்டாக விட்ட 450யும் நமக்கு போயிடும், லாஸ் ஆனதும் போயிடும், நமக்கு ப்ராஃபிட் 450ல் இருப்போம். ஸோ சார்ஜஸ் எப்படி போனால் ஒரு 60-70 ருபீஸ் போனால் கூட ஒரு 350 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்க முடியும். ஸோ இது வந்து மெயின். ஆனால் நம்ம வந்து கரெக்டான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் தெரிஞ்சிருக்கணும், டார்கெட் தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாமல் நம்ம பண்ணோன்னா அதில் லாஸ் தான் ஆகும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்றது இப்படி தான். நம்மளோட ப்ராஃபிட்டை நம்ம கால்குலேட் பண்ண தெரியணும். நமக்கு எவ்வளோ வேணும் ப்ராஃபிட்டுன்றது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளோட லாஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்மளோட லாஸ் வந்து எவ்வளோ பேர் பண்ண முடியும். என்னால் 450 லாஸ் ஆனால் ஓகே, அந்த 15,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், நம்ம அக்கௌண்ட்டில் 40,000 இருக்கும், ஒரு 450 மட்டும் லாஸ் ஆச்சுன்னா அடுத்த ட்ரேடுக்கு ஒரு 39,550 பேலன்ஸ் இருக்கும். அந்த அமௌண்ட்டில் நம்மளால் ஒரு லாட் வாங்க முடியுமானா கண்டிப்பாக பாசிபிள் இருக்குது. இன்றைக்கி ஒரு 3 என்ட்ரி எடுத்து நீங்கள் லாஸ் பண்ணியிருந்தாலும் 1500 தான் டோட்டலாக லாஸ் ஆகிருக்கும். அந்த 1500 போனால் கூட உங்கள்கிட்ட 38,000 சம்திங் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் நாளைக்கு ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் நிறையா என்ட்ரிஸ் எடுக்கிறீங்க, லாஸஸ் போயிட்டே இருக்குன்னா நார்மலாக சார்ஜஸ்க்கே உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட்க்கு அரௌண்ட் 50 to 60 ருபீஸ் ஆகும். ஸோ ஒரு 10 என்ட்ரிஸ் 20 என்ட்ரிஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே
அதுலேயே வந்து ஒரு 600லேருந்து 1000க்கு மேலே நமக்கு லாஸஸ் ஆகும். நீங்கள் ட்ரேடில் ஆகிற லாஸை விட சார்ஜஸே இவ்வளோ லாஸ் ஆகுதுன்னா அப்போ உங்களோட லெவல் உங்கள் லாஸ் எவ்வளோ போகுதுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட பாயிண்ட்ஸ் எவ்வளோ கவர் பண்ண முடியும், உங்கள் டார்கெட் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் பண்ணும்போது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். தேங்க்யூ ஸோ மச்.